கடந்த வாரம் நடந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல நம்மளுடைய பாலமுருகன், அதேபோல வீரபாண்டி இவங்க 2 பேருமே குடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேற லெவல்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சரிகமப மேடை குடுத்திருக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சியுமே வந்துட்டு சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கும் என்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உண்மையாகவே வந்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய, எல்லாருமே வியக்கக்கூடிய சில விஷயங்கள வந்துட்டு சரிகமப டீம் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன அவங்களுக்கு குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய பாலமுருகன் வந்து நானாக நானிலை தாய் என்ற பாடலை வந்து தன்னுடைய அம்மாவுக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராவே இந்த ஒரு பாடலை பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் வாங்கியிருப்பாங்க. இப்படி இவர் பாடி முடிச்சதுக்கு பிறகு நம்மளுடைய சரிகமப டீம் இவருக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸை கொடுத்திருந்தது வந்து எல்லாருக்குமே தெரிய வந்தது ஒரு ஏவில. அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, பாலமுருகனோட வீடு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஏவில வந்துட்டு பார்த்திருப்போம். ஒரு ஓலை குடிசையில தான் வந்துட்டு அவங்க தங்கி இருந்தாங்க. மழை காலத்துல வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு வீட்ல வந்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கும்போது நம்மளுடைய சரிகமப டீம் அவங்களுக்காக வந்துட்டு ஒரு கல்விடி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலயே வந்துட்டு உண்மையாகவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு விஷயம் இருந்தது. இதுக்கு நம்முடைய ஸ்ரீனிசருமே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கணும் என்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மையும் கூட அதுதான். சும்மா அவங்களுடைய டேலண்ட மட்டும் வெளியில காட்டாம அவங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய வீரபாண்டியுமே வந்துட்டு சூப்பரா பாடியிருந்தாங்க. தன்னுடைய அம்மாவுக்கு தான் வந்து தன்னுடைய பாடலை வந்து டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, உன்னை போல அத்தான்ற பாடலை தான் வந்து பாடியிருந்தாங்க. அவ்வளவு சூப்பரா ஃபீல் பண்ணி அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு கோல்டன் ஷவரும் கொடுக்கப்படுது. நம்முடைய ஸ்ரீனு சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இப்பவே பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. நீ நிறைய நிறைய இடங்களுக்கு போகணும். சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா அப்படி நிறைய இடங்களுக்கு வந்துட்டு உன்னைய கூப்பிடுவாங்க. நீ கண்டிப்பா பாட போவன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சீக்கிரமாவே வந்துட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்கோன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அம்மாவுக்கு பாடல் மட்டும் டெடிகேட் பண்ணாம, அம்மாவுக்கு வந்துட்டு முதல் முறையா ஒரு கிஃப்ட்டுமே வாங்கி குடுத்துருக்காரு. அம்மாவுக்கு வந்துட்டு தன்னுடைய கையால வந்துட்டு ஒரு பட்டு சேலை வாங்கி குடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலையுமே வாங்கி குடுத்துருக்காரு. பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. இந்த சந்தோஷம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமே வந்துட்டு நம்மளுடைய வீரபாண்டிக்காக வந்துட்டு அந்த செட்டுக்கே வந்து அத கொண்டு வந்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஓட்டோ தாங்க. விவிஆர் ஓட்டோ விழுப்புரத்துல இருந்து தான் இந்த ஒரு கிஃப்ட் வந்து வந்திருக்குது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவரு டிரைவரா இருக்காரு. இவர ஓனர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இவரு விழுப்புரத்துல இருந்து வந்து பாடியிருக்கிறத நாங்க பார்த்திருந்தோம். அதனால தான் இந்த ஒரு கிஃப்ட்ட நாங்க குடுத்திருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையாவே வந்துட்டு ஒரு அழகான தருணமாக தான் இது இருந்தது. இப்படியான உதவிகள் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய சரிகமப மூலம் தான் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குதுன்றத பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இவங்களுடைய பாடல் திறமையை மட்டும் இல்லாம இவங்களுக்கான நிறைய உதவிகள் வந்துட்டு இந்த ஒரு மேடை மூலமா அவங்களுக்கு கிடைக்கிறத பார்க்கும்போது இது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல ஒரு ரியாலிட்டி ஷோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு நிறையவே ஆதரவு குடுக்குறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு. இந்த வாரம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம எமோஷனலான மூமெண்ட் தான் வந்துட்டு நிறையவே இருந்தது. அதோட சேர்த்து இவங்க 2 பேருக்கும் கிடைத்த இந்த ஒரு பரிசை பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிஃப்ட்ட பத்தியும், இவங்க குடுத்திருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.